ஹலோ காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு ஆண்ட்ராய்டு டிவைஸில் இருந்து எப்படி ஒரு பூட்டபிள் பென்ட்ரைவ் கிரியேட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல இதுக்காக விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் டவுன்லோட் பண்ணிக்கலாம். நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்களும் டவுன்லோட் பண்ணிக்கங்க. விண்டோஸ் 11 இது ஃப்ரீ தான், அஃபிஷியல் மைக்ரோசாஃப்ட் வெப்சைட்லேருந்து. அது டவுன்லோட் பண்ணதுக்கப்புறமா உங்கள் மொபைலில் ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணுங்கள். ப்ளே ஸ்டோரில் வெண்டாய் அப்படின்னு சர்ச் பண்ணுங்கள். அதில் வெண்டாய் பூட்டபிள் யூஎஸ்பின்னு ஒரு ஆப் இருக்கும், அதை டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா அதை ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணதும் வெயிட்டிங் ஃபார் யூஎஸ்பி டிவைஸ்னு இருக்கும். நீங்கள் அப்போது ஓடிஜி கேபிள் மூலமாக உங்கள் பென்ட்ரைவை உங்கள் ஆண்ட்ராய்டு டிவைஸில் கனெக்ட் பண்ணுங்கள். கனெக்ட் பண்ணதுக்கப்புறமா பெர்மிஷன் கேட்கும், அதுக்கு அலோ கொடுத்து ஓகே கொடுங்க. அதுக்கப்புறமா கீழே பார்ட்டிஷன் டைப் இருக்கும், எம்பிஆரா ஜிபிடியான்னு. அதில் மோஸ்ட்லி ஜிபிடி தான் எல்லாத்துக்கும் சூட் ஆகும், ஜிபிடியை செட் பண்ணுங்கள். செக்யூர் பூட் ஆப்ஷன், இது ஆக்சுவலாக ஒர்க் ஆகலை, நீங்கள் டிக் கொடுத்தாலும் கொடுக்காட்டியும் பரவாயில்ல. அப்புறம் கீழே இன்ஸ்டால் ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கொடுத்துருங்க. உடனே உங்களுக்கு பென்ட்ரைவ் பூட்டபிள் பென்ட்ரைவ் கிரியேட் ஆகிடும். அவ்வளோதான். இப்போ நம்ம ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ஃபைல்ஸ் எல்லாமே இந்த பென்ட்ரைவுக்குள்ளே மாற்றணும். அதுக்கு ப்ளே ஸ்டோருக்கு போயிட்டு இசட் அச்சீவர் அப்படிங்கிற இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. டவுன்லோட் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணுங்க. ஓப்பன் பண்ணிட்டு டவுன்லோட்ஸ் ஃபோல்டரில் நம்ம டவுன்லோட் பண்ண ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ஃபைலை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணதும் கீழே எக்ஸ்ட்ராக்ட்னு காமிக்கும். அந்த ஆப்ஷனை செட் பண்ணி மேலே இருந்து உங்கள் ஓடிஜி பென்ட்ரைவை செட் பண்ணுங்க. என்னோட மொபைலில் எஸ்டி கார்டு காமிக்குது, உங்கள் ஃபோனில் எந்த நெய்மில் காமிக்குன்னு தெரியல, அதை பார்த்து அதை செட் பண்ணுங்கள். செட் பண்ணிட்டு ஓகே கொடுத்துருங்க. அவ்வளோதான். விண்டோஸ் ஃபைல் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக பென்ட்ரைவுக்கு போயிடும். இது அந்த டிவைஸை பொறுத்து கொஞ்சம் டைம் ஆகும், டிவைஸோட பெர்ஃபார்மன்ஸை பொறுத்து. இதே சேம் மெத்தடில் நம்ம விண்டோஸ் மட்டும் இல்லை, லினிக்ஸ், உபுண்டு, வேறு ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ஸ் கூட பூட் பண்ணலாம். எல்லா ஆப்ரேட்டிங் சிஸ்டமே சப்போர்ட் ஆகும். இன்கேஸ் நம்மக்கிட்ட அடிஷ்னலாக லேப்டாப் இல்லைனா பிசி இல்லைன்னா இந்த மெத்தடே நம்ம யூஸ் பண்ணலாம். வேறு எந்த பிசி லேப்டாப் எதுவும் தேவையில்லை, ஃபோன்லேருந்தே பண்ணிக்கலாம். அப்புறமா இது ஃபுல்லாக முடிஞ்சதுமே சம்டைம்ஸ் எதாவது காமிக்கும், அது பரவாயில்ல, ஓகே கொடுத்துருங்க, அதெல்லாம் பிரச்சனையே இல்லை. அதுக்கப்புறமா உங்கள் பிசியில் இல்லைனா லேப்டாப்பில் பயோஸ் ஆப்ஷன் போங்க. மோஸ்ட்லி F2 தான் இருக்கும். லேப்டாப் ஆனால் வரும்போ F2 கொடுங்க. மோஸ்ட்லி எல்லா லேப்டாப்லையும் இல்லைனா சிஸ்டமில் F2 தான் பயோஸ் ஆப்ஷன் இருக்கும். F2 கொடுத்ததுமே பயோஸ் ஆப்ஷன் வரும். அதில் செக்யூரிட்டி போங்க. செக்யூரிட்டியில் செக்யூர் பூட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை டிசபிள் பண்ணுங்க. டிசபிள் பண்ணலன்னா மோஸ்ட்லி ஏதாவது எதாவது காமிக்கும், அது நாங்கள் டிசபிள் பண்ணிட்டு சேவ் கொடுங்க. இப்போ பயோஸ் ஆப்ஷன் போங்க. பயோஸில் நம்மளோட இஎஸ்பி பென்ட்ரைவை செலக்ட் பண்ணுங்க. செலக்ட் பண்ணதுமே நமக்கு வெண்டாயின்னு இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரீன் வரும். இதில் செகண்ட் ஆப்ஷன் பூட் S64 EFI இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்க. விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டத்துக்கு அதுதான் பூட் பண்ணும். செகண்ட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணி என்டர் கொடுத்ததுமே ஆட்டோமேட்டிக்காக விண்டோஸ் 11 பூட் ஆகிடும். அப்புறமா நார்மலாக எப்போவுமே நம்ம இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி இன்ஸ்டால் பண்ணலாம். எல்லா செட்டப்பும் முடிஞ்சதுக்கு அப்புறமா மறுபடியும் நீங்கள் செக்யூர் பூட் எனேபிள் பண்ணலாம், எந்த பிரச்சனையுமே இல்லை. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட்ஸில் கேளுங்க. மறக்காம என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ. It's so beautiful, you and me, we meant to be.